ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் 1 பேதுரு 5:8 நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். என்னென்னால் உங்கள் எதிராளி ஆகியவன் பிசாசு அவனுக்கு எச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதாவது பேதுரு சொல்றாரு, நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கணும், தெளிந்த புத்தியாக இருக்கணும், நம்ம விழித்து இருக்கணும். நம்ம விழித்து இல்லாமல் ஜாக்கிரதையாக இல்லாமல் நம்ம ஜெபிக்காமல் பைபிள் வாசிக்காமல் இருந்தாக்கா எப்படியாப்பட்ட பிசாசை நம்மளுக்குள்ளே நுழைஞ்சு நம்மளை ஆண்டோடைய வழி விலக பண்ணுறான். அவன் பிசாசை கெச்சிக்கிற சிங்கம் சாத்தான் அவன் யாரை முங்களை ஆண்டோடைய பிள்ளைகளை எப்படி ஆண்டோடைய வழி விலக போகலாம்னு சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் பயமாக வேலை செய்கிறான். அவன் கெச்சிக்கிற போல் வேலை செய்கிறான். நீங்கள் அவனுக்கு இடம் கொடாமல் ஜாக்கிரதையாக இருந்து நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளதாக இருந்து தேவனை பற்றி கொள்ளுங்க சொல்லி அழகாக பேதுரு சொல்கிறார். ஏன்னா பேதுரு வாழ்க்கையில் அப்படியே அந்த பேதுரு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கூட இருந்த ஒரு சீசர். அதாவது பார்த்தீங்கன்னா பயங்கரமான விசுவாசம் உள்ளவன். அதாவது ஏசப்பா கடல் மேல் நடந்து வரும்போது அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் உம்மோடு கூட நடக்கணும்னு சொல்லி அவன் சொல்லும் போது ஏசப்பா நடந்து வாங்கிட்டான். அதுக்கப்புறம் அவன் கர்த்தர் நோக்கி விசுவாசமாக நடந்தே போனான். ஏசப்பா முகத்தை பார்த்துனே போனான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ஏசப்பா முகத்தோட கீழே பார்க்கும்போது தான் அவன் அவிசுவாசமாக அந்த தண்ணியில் மூடிடும். அதுக்கப்புறம் ஏசப்பா அவனை தூக்கி விடுறாரு. அவன் எல்லா வீட்டிலும் சரி அவன் எல்லாத்திலும் முன்னணிப்பார். பேதுரு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கர்த்தருக்கு முன்னணிப்பார். அதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஏசப்பா கிராமத்தில் போயிட்டு பிரசங்கிக்கிறாரு. ஏசப்பா அங்கே பிரசங்கிட்டு வரும்போது சீசர்கிட்ட சொல்கிறார், அந்த ஜனங்களை என்னை என்ன சொல்கிறாங்கப்பா, நான் எங்கேருந்து வந்தேன்னு சொல்கிறாங்க இந்த ஜனங்கள்லாம் சொல்லி ஏசப்பா சீசர்கிட்ட சொல்லும்போது சீசருங்க எல்லாம் சொல்கிறாங்க, ஒருத்தர் உன்னை யோவான் ஞானஸ்தானன்றாங்க ஆண்டவரே, சில உன்னை எலியா என்றாங்க, சில பயங்கரமான தீர்க்க தரிசி என்றாங்க. சரி ஜனங்கள்லாம் விடுப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி ஏசப்பா சீசரில் பார்த்து சொல்லும்போது எல்லா சீசரை கம்மிருக்கும் போது பேதுரு மட்டும் பரிசுத்தாக நிறுவப்பட்ட ஆவின் கண்கள் திறக்கப்பட்டு நீ ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்துவன் என்று சொல்கிற உடனே ஏசப்பா பேதுரை பார்த்து சொல்கிற, பேதுரு உனக்கு ரத்தமோ சதமோ வெளிப்படுத்தலை, என் பிதாவாகிய பரலோகத்தில் தேவன் உன்னை வெளிப்படுத்தினாரு, இது ஒருவருக்கும் பிரஸ்தாபம் பண்ணாபடி நீங்கள் அதை அப்படியே வச்சுக்கப்பான்னு சொல்லி பேதுரு சொல்கிறார். பேதுரு எல்லா வீட்டிலும் சரி பயங்கரமான விசுவாசம் மனுஷன். அப்படியாப்பட்ட பேதுரு பார்த்தீங்கன்னா ஏசப்பா சொல்கிறாரு, இது போல் நான் இந்த இடத்துக்கு போகிறேன்ப்பா, இங்கே போய் என்னை சிறப்பிடிக்க போகிறாங்க, இந்த பரிசேரும் இந்த வேத பொருளையும் என்னை குற்றமாக கண்டுபிடிச்சி என் மேலே பொய்யா குற்றம் சாட்டி என்னை சிறப்பிடிச்சு என்னை அவங்க எல்லாம் என்னை துன்படுத்துவாங்க, பாடுபடுத்துவாங்க, என்னை கொலை செஞ்சுருவாங்கப்பா, நான் 3 நாள் திருப்பி எழுஞ்சுப்பேன், இது தேவனுடைய வார்த்தையின்படி தேவ வாக்கியம் நிறைவேற்றும் சொல்லி ஏசப்பா சீசரை சொல்லும் போது அதே போல் எல்லா சீசரில் கம்முனுதாங்க. பேதுரு மட்டும் ஏசப்பா தனியாக குடும்பம் ஆண்டவர் இது உமக்கு நடக்கக்கூடாது, இது உமக்கு நேரிடக்கூடாதுன்னு சொல்லி ஏசப்பா நான் சொல்லும் போது ஏசப்பா உடனே பேதுரை கடிந்து கொள்கிறேன். அப்பால போ சாத்தா, நீ தேவன் போல சிந்தியா மனுஷன் போல சிந்திக்கிறியே, இது தேவனுடைய திட்டம், நான் பூமிக்கு வரணும் நிறைவேறும் சொல்லி தேவனுடைய திட்டம், அது யாரும் தடுக்க முடியாது சொல்லி பேதுரு பின்னாடி இந்த பிசாசை கத்தரை துரத்துறாரு. ஏன்னா ஒரு மனுஷன் அவன் என்னதான் ஆவியில் இருந்தாலும் என்னதான் வரங்கள் இருந்தாலும் சரி, கொஞ்சம் அவன் அந்த கிருபையிலையும் அந்த ஜபத்திலையும் பைபிள் வாசியில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பிசாசு எப்போ அவனை அடிக்கணும்னு காத்து இருக்குது. நம்ம ஒரு நாளும் சரி விழித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா பேதுரு பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டில் தேடணும் அப்படியாப்பட்ட மனுஷனே பிசாசு வஞ்சித்துங்க. ஏன்னா இப்போ பிசாசு பயங்கரமானவன், அவன் பொய்யன் திருடன், ஒவ்வொரு ஆத்மாவும் அடிக்கும் கொள்ளவும் இருக்கிறான். அவனை விடவே கூடாது. நேசு நாமத்தில் அவன் துரத்தினேங்கிறான், அவன் தலையை நசுக்கினே இருக்கிறான். ஆண்டோடைய பிள்ளைகளை விரமா எழுமாதபடி நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம எப்போவுமே சரி விழித்திருந்து தெளிந்த புத்தியுள்ளாக இருக்கணும். நம்ம ஏசப்பா அப்படியாப்பட்ட தேவன் நம்ம ஆராதிக்கிறோம். ஏன்னா ஏசப்பா பார்த்தீங்கன்னா அவர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஜபம் பண்ணே இருப்பார். அவர் தேவனுங்க. அவர் நம்மளை படைச்ச தேவன், அவரே போய் ஜபிக்கிறார். இப்போ தனியாக வனாந்தரில் போய் ஜபிக்கிறார், கெட்சமன் தோட்டத்தில் 23 ஜபிக்கிறாரு. சீசரில் பார்த்து சொல்கிறார், நீங்கள் 1 மணி நேரம் விழித்திருந்து ஜபிக்கக்கூடாதா, நீங்கள் சோதனை விட்படாத நீங்கள் ஜாக்கிரதையாக சொல்லி ஏசப்பா சீசரில் பார்த்து சொல்கிறார். அதுக்கப்புறம் சீசர் ஜபம் பண்ணாங்க. நம்ம ஆண்டோடைய பிள்ளையார் நம்ம வாழ்க்கை ரொம்ப ஜபம் முக்கியம், பைபிள் வாசிக்கிறது ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே நம்ம தொடர்ந்து நம்ம இருக்கும்போது எப்படியாப்பட்ட பிசாசை நம்ம மேற்கொள்ள முடியாது, எப்படியாப்பட்ட பிசாசை நம்ம துரத்த முடியும், எப்படியாப்பட்ட பிசாசை நம்ம இயேசு நாமத்தில் அவன் தலையை நசுக்க முடியும். ஏன்னா தேவன் சர்வ வல்லமை உள்ள. நம்ம ஜெபிக்கும் போது நம்ம பலப்பட முடியும், நம்ம ஜெபிக்கும் போது பரிசுத்தம் நம்ம நிரப்ப முடியும், ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை நம்மளுக்கு கிடைக்க முடியும், பைபிள் வாசிக்கும் போது கர்த்தருடைய ஞானத்தை நம்மளுக்கு கிடைக்கும், பைபிள் வாசிக்கும் போது நம்ம எல்லாவற்றையும் நம்ம கத்துற அந்த வார்த்தை மூலம் நம்ம கொடுத்த அந்த பிசாசை எப்படியாப்பட்ட பிசாசை நம்ம அடிக்க முடியும். நம்ம தெளிந்த ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம தெளிந்த புத்தியாக இருக்கணும். பிசாசுக்கு இடம் கொடாமல் நம்ம ஜாக்கிரதையாக போகலும். அதான் சொல்கிறார், நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க. பிசாசு பயங்கரமான கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் சரி, அவனுக்கு ஊசி 3 கேப் இருந்தால் போதுங்க, எப்படி வேணால் உள்ள நுழைஞ்சிடான். அதாவது அவன் உங்கள் சிந்தியை அந்த அட்டாக் பண்ணுவாங்க, கண்கள் அட்டாக் பண்ணுவாங்க, இருதயத்தை அட்டாக் பண்ணுவான், பயங்கரமானுவாங்க. கொஞ்சம் கேப் கிடச்சா எப்படின்னா அவன் உள்ளே நுழைந்து ஆண்டோட பிள்ளைகள் வழிவகம் பண்ணி செய்வான். நம்ம ஜாக்கிரதையாக தெளிந்த புத்தியாக பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும். அதே பேர் தான் சொல்கிறார், நீங்கள் விசுவாசமாக உறுதியாக இப்போ பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், இயேசு நாமத்தில் அவங்கள்ட்ட ஓடி போயிடும் சொல்கிறார். நம்ம பிசாசை எதிர்த்து நிற்கணும்னா நம்ம தெளிந்த புத்தியாக இருக்கணும், நம்மளுக்கு ஜபம் இருக்கணும், நம்மள பைபிள் வாசிக்கணும். நம்ம கற்றுட்டு கெட்டு சேரும்போது எப்படியாப்பட்ட பிசாசை நம்ம மேற்கொள்ள முடியாது. வேதத்தில் அநேக பேர் பிசாசை ஜெயிச்சாங்க.
கர்த்தருடைய அவங்க நெருங்கினாங்க. நீங்களும் பிசாசு ஜெயிப்பீங்க. கர்த்தர் நெருங்க. ஆமென்.